ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாதுளம்பழ ஜூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூஸர் பார்த்திங்கன்னா வாங்கி நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தை வந்து இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த கட் பண்ண மாதுளம்பழத்தை அந்த ஜூஸருக்கு வந்து ஒரு செப்ரேட்டாக கீழே ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து ஜூஸரை வந்து நல்லா அழுத்தி 2-3 சுற்று சுற்றும் போது கீழே வந்து ஜூஸ் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து குடிக்கும்போது வடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதில் சின்னதாக ஒயிட் கலரில் ஒரு துவர்ப்பு சுவையோட ஒரு மாதுளம்பழத்துலேருந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து விழுகும். அது வந்து தப்பு கிடையாது. அது வந்து நீங்கள் லைட்டாக மென்று சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஜூஸ் எல்லா முத்துக்கள்லேருந்து எல்லா சாரும் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து கையில் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும், அது மாதிரி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அதில் இருக்கிற ஜூஸ் முழுசாக வெளியில் வந்துடும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். இதுக்காக ரொம்ப டைம் எடுக்கும், அது மாதிரியெல்லாம் கிடையாது. நமக்கு வேலை இது வந்து ரெண்டாக கட் பண்ணி ஜூஸரில் வச்சு அழுத்துறது மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து லஞ்சுக்காக வேண்டி ரைஸ் பவுல் போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொச்சின் ரோட்டில் இருக்குது, பாலக்காடு ரோடு. அதில் பாலக்காடு மெயின் ரோட் மேலேயே இருக்குதுங்க. வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா பச்சை பசேல் ரொம்பவே அழகாக இருந்தது. ரோட்டுக்கு அந்த சைடும் நல்ல பச்சையாக இருந்துச்சு. இது அமைஞ்சிருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு போய் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், தென்னை மரம், மூங்கில் எல்லாமே வச்சுருந்தாங்க. செடி, பச்சை பசேல்னு புல் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒரு யூனிக் பிளேஸ்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் இதுக்காக வேண்டி கோயம்புத்தூர்லேருந்து போனோம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தப்போ ரொம்ப போகணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக சரி போகலான்னு சொல்லிட்டு போனோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அவுட்டர் வியூ தான். கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. கார் நிறுத்துறதுக்கு இடம் இருக்காதோ அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சுங்க. அங்கே யாரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாதுங்க. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு நல்லா போயிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா போனது வெல்கம் ஜூஸ் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் கொடுத்தாங்க. இந்த பிங்க் கலர் வாட்டர் பார்த்திங்கன்னா பதிகம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு கேரளா வாட்டர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சட்டிக்கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் சட்டிக்கறின்னு சொல்லிட்டு குவான்டிட்டியெல்லாம் ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு. சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் ட்ராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா மீன் பொழிச்சது ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கேரளா ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து கேரளா ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த பிளேஸ் வந்து போகலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மீன் பொழிச்சது சட்டிக்கறியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க.